So hi friends, this is Manoj and welcome back. So இன்னைக்கு வீடியோவில் Oppo Reno 6 5G அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் பேக்டு செல்ஃபோனோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செல்ஃபோன் வந்து நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே ஷூட் பண்ணி வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டேன். பட் இப்போ தான் எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ உலகத்தில் யாரோ எந்த மூலையிலையோ இந்த செல்ஃபோனை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கிறவங்களுக்கு என்னோட ரிவ்யூ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ பாருங்கள். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வழக்கம் போல் அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க. இதுதான் அந்த செல்ஃபோனோட பாக்ஸ். கிரீன் கலரில் அழகாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. Oppo Reno 6 5G அப்படின்னு எழுதியிருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. நான் வந்து ஸ்டெல்லார் பிளாக் கலர் வாங்கியிருக்கேன் அண்ட் 8GB ரேம் அண்ட் 128GB ரோம் வேரியன்ட் வந்து வாங்கியிருக்கேன். இந்த கவரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே யூ ஹேவ் தி சிம் எஜெக்டர் பின் அண்ட் சில டாக்குமெண்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு இருக்குது. உள்ளே வந்து நல்லா சொரன்னு இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கறனால இது கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோன் வச்சுருக்காங்க. அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 65 வாட் மேசிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய அடாப்டராக இருக்குது. இது உங்கள் செல்ஃபோனை வெறும் அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் USB-C டைப் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சர்ப்ரைசிங்காக இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து USB-C டைப் ஹெட்ஃபோன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம செல்ஃபோனில் 3.5mm ஆடியோ போர்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இதில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்லெஸ் ஆடியோ வந்து கிடைக்கும். ஒயர்ட் மூலமாக நீங்கள் பாட்டு கேட்கும்பொழுது லாஸ்லெஸ் ஆடியோ கிடைக்கும். கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தூக்கிட்டே தெரியணும், அதுதான் பிரச்சனை. அண்ட் இதுதான் இந்த செல்ஃபோனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஸோ ஹார்ட்வேர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 900 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி வந்து 2.4 GHz. ஸோ அன்டவுட்டபிளி திஸ் இஸ் a வெரி பவர்ஃபுல் ப்ராசஸர், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது வந்து ஒரு 64-bit ஆர்கிடெக்சர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். இதோட ஃபேப்ரிகேஷன் டெக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 nm ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த சிப்பை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 6 nm அப்படின்னா டிரான்சிஸ்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் நிறைய டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் கிடைக்கும். நிறைய டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் கிடைக்கிறனால நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஒரே சிப்புக்குள்ள வந்து ரியலைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5G பேண்ட்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 11 to 13 பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. NFC கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க, பவர்ஃபுல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த 5 nm ப்ராசஸிங் டெக் இருக்கனால தான். ரேம் வந்து 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. ரோம் வந்து 128GB ரோம் வந்து கொடுத்துருக்காங்க. ரேமோட டெக்னாலஜி LPDDR4X அண்ட் ரோமோட டெக்னாலஜி UFS 2.1. இது ரெண்டோட காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது திஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் கேமிங் ஃபோன். நான் நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க இதில் கேமே விளாட முடியாது போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. செம்மையாக நீங்கள் கேம் விளாடலாம். எல்லா ஹை எண்ட் கேம்ஸும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக அந்த செல்ஃபோனில் நீங்கள் விளாடலாம். அப்படி இருந்துமே திஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் செல்ஃபோன். ப்ரொஃபஷனல் நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா எப்போது வந்து ஃப்ரேமை ஸ்கிப் பண்ணுறதுக்கோ ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கோ சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ரேமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இருக்க அந்த 8GB ரேம் கூட இன்னொரு 5GB ரேம் வந்து உங்கள் ஸ்டோரேஜ்லேருந்து கடன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 13GB ரேம் வந்து உங்களுக்கு விர்ச்சுவலாக கிடைக்கும், which is again good. OS and UI இந்த செல்ஃபோனில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Android 11 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு டாப் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா கலர் OS 11.3 வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டோட காம்பினேஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கு. போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இந்த செல்ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பட்டனாக கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஆஃப் தி செல்ஃபோனில் யூ ஹேவ் தி சிம் எஜெக்டர் ட்ரே. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு குட்டி சைஸ் ட்ரே தான் வருது. இந்த ட்ரேயில் நீங்கள் 2 சிம் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மெமரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் USB-C டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது USB-C டைப் சார்ஜிங் போர்ட் மட்டும் கிடையாது, இதெல்லாம் நீங்கள் ஆடியோவும் கேட்கணும். ஏன் அப்படின்னா இந்த செல்ஃபோனில் 3.5mm ஆடியோ போர்ட் வந்து கிடையாது. நான் ஏற்கனவே வந்து அதை சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்பீக்கர்ஸ் தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. அண்ட் ரைட் சைட் ஆஃப் தி செல்ஃபோனில் பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் ஆஃப் தி செல்ஃபோனில் ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே Oppo Reno 6 5G இந்த செல்ஃபோனில் 6.43 inches அப்படி இல்லைனா 16.33 centimeters இருக்கக்கூடிய ஒரு AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து 1080p x 2400 பிக்சல்ஸ். அதாவது இது வந்து ஒரு ஃபுல் HD ப்ளஸ் பேனல். ஆஸ்பெக்ட் ரேஷியோ இஸ் 20:9. அதாவது வந்து ஒரு ஒயிட் டிஸ்பிளே. மேக்ஸிமம் எல்லா செல்ஃபோன்ஸும் இந்த கேட்டகரியில் இப்படி தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் பிக்சல் டென்சிட்டி இஸ் 409 ppi which is really good. ஸோ நீங்கள் பாருங்கள், பிக்சல்ஸ் உங்களால் பார்க்கவே முடியாது. ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. இமேஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்குது. ஈவன் டெக்ஸ்ட் கூட பாருங்களேன் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். ரியலி குட் டிஸ்பிளே, பெஸ்ட் இன் கிளாஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் திஸ் இஸ் a 10-bit டிஸ்பிளே, அதாவது HDR10 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. அதாவது நீங்கள் 1 கோடிக்கும் அதிகமான கலர்ஸை வந்து உங்கள் ஸ்க்ரீனில் ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், which is really good. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இஸ் 88% இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெசல்ஸும் கிடையாது, சின்னமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிரைட்னஸ் ஆஃப் தி ஸ்க்ரீன் இஸ் 600 nits. டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா 600 nits, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 750 nits வரைக்கும் போகுது, which is really cool. ஏன் அப்படின்னா இது வந்து சாம்சங்கோட E3 பேனல் தான் வந்து இந்த Oppo Reno 6ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் டேலைட் விசிபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா டேரக்ட் விசிபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபோன் காலிங் ஆப், மெசேஜிங் ஆப், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எது பார்த்தாலுமே நல்லாவே வந்து இந்த வெளிச்சத்தை தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்தீங்கன்னா யூ கேன் எய்தர் சூஸ் 60 Hz ஆர் 90 Hz. ஒருவேளை கேம் விளாட்றீங்க அப்படின்னா நீங்கள் 90 Hz சூஸ் பண்ணிட்டு கேம் விளாடலாம். டச் சாம்பிளிங் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 180 Hz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளாடும் போது உண்மையிலே ஸ்மூத்தாக இருக்கும். இதில் என்ன ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று 60 Hz சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா 90 Hz சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து வச்சுக்க முடியாது. இது வந்து ஒரு ட்ராபேக்காக தான் நான் நினைக்கிறேன். டிசைன், இந்த செல்ஃபோனோட திக்னஸ் வந்து வெறும் 7.5 mm தான். ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 182 grams. ஓகே, ரொம்ப வெயிட்லெஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஆவரேஜாக வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இந்த செல்ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. காரணம் என்னென்னா இவங்க வந்து ஆப்பிள் ஐஃபோன் மாதிரியே அப்படியே ரெப்ளிகா பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எட்ஜஸ்லாம் பாருங்களேன், அப்படியே ஃப்ளாட் பண்ணி விட்டுருக்காங்க. கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கான்டூர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ஆப்பிள் ஐஃபோன் மாதிரியே இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் டே டு டே லைஃப் யூசேஜாக இருக்கட்டும், பாக்கெட்டில் வைக்கிறதா இருக்கட்டும், எடுக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. நீங்கள் கீழெல்லாம் போட்டுற மாட்டீங்க. நீங்கள் பவுச்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. இந்த டிசைன் பார்ட் இஸ் ரியலி குட். அண்ட் ஃப்ரண்ட்டில் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, which is again good. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாலிகார்பனேட்டுங்கிறது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியல் தான், கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக், அவ்வளோதான். இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்போ க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேனல் அப்படியே ஷிம்மர் ஆகுது, அப்படியே மின்னுது, தெரியுது உங்களுக்கு. இந்த அரோரா க்ரீன் கலரை வந்து நீங்கள் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ரூமே வெளிச்சம் அடிக்குது. அந்த அளவுக்கு ஒரு இலுமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேக் பேனலில். அண்ட் பிளாக் கலருமே நல்லா தான் இருக்குது. பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தா ஒரு கிரானைட் மாதிரி இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, ரொம்ப ஷிம்மரிங்காக இருக்குது. அண்ட் சைடில் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அலுமினியம்லேருந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பார்ட் பொறுத்த லெவலில் இந்த ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. பேட்டரி, இந்த செல்ஃபோனில் 4300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, which is really good. இது கூடவே கப்பல் பண்ணி ஒரு 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே வச்சிருக்காங்க. இதோட ஸ்பீடு வேறு லெவலில் இருக்குங்க. வெறும் அரை மணி நேரத்தில் செல்ஃபோனை கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிடுது. அதாவது 0 to 100 வந்து வெறும் அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணிடுது. நீங்கள் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி, இன்டர்நெட்டெல்லாம் போட்டால் கூட உங்களுக்கு எப்படி 45 minutesல கம்ப்ளீட்டாக வந்து சார்ஜ் பண்ணிடும், which is good. அண்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லே வீடியோ ஷூட் பண்ணேன், ஃபோட்டோ ஷூட் பண்ணேன், ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணேன். ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணியுமே ரிமைனிங் பேட்டரி வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பேட்டரி மேனேஜ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்டரி ட்ரைனிங்குமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி, இந்த செல்ஃபோன் ஒரு 5G செல்ஃபோன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ எத்தனை பேண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 5G பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் செல்ஃபோன். இன்றைக்கே இந்த செல்ஃபோனை நீங்கள் வாங்கி நாளைக்கே உங்கள் 5G ரோல் அவுட் வந்து இந்தியாவில் பண்ணால் கூட உங்களுக்கு எல்லா நெட்வொர்க்குமே வந்து சப்போர்ட் பண்ணும். எல்லா பேண்ட்ஸுமே இருக்கனால 5G வந்து தாராளமாக வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ 5G போக 3G 4G எல்லாமே வந்து டூயல் ஸ்டாண்ட் பைல 2 சிம் கார்ட்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், which is really good. அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்தளவில் டாப் ஆஃப் தி லைன் Wi-Fi 6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்ஃபையோட எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை தீதுறீங்க, மீமோ எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், which is again good. அண்ட் NFC சப்போர்ட்டுமே வந்து இந்த செல்ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, திஸ் இஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் ஃபோன், ஹைலி ஃபீச்சர் பேக்ட் ஃபோன் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, NFC கொடுத்துருக்காங்க, அண்ட் ப்ளூடூத் லோ எனர்ஜி வெர்ஷன் 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளூடூத் ப்ரொஃபைலை பாருங்களேன், SBC, AAC, APTX, LDAC, LHDC எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுது. முக்கியமான விஷயம், இந்த செல்ஃபோன் டால்பி அட்மோஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால இந்த ப்ளூடூத் ப்ரொஃபைலையும் பாருங்கள், டால்பி அட்மோஸையும் பாருங்கள். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஹை ரெசல்யூஷன் ஆடியோவை உங்கள் செல்ஃபோன் மூலமாக நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஹெட்ஃபோன்ஸ்லையோ ஏர்பாட்ஸ்லையோ நீங்கள் கேட்டுக்கலாம், which is சூப்பர். செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ஆன்பாடியிலே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இது AMOLED பேனல் அப்படிங்கிறனால ஆன்பாடியிலே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இதோட ஸ்பீடு வந்து இன்க்ரெடிபிளி ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்போ வந்து இதில் ட்ரையல் அண்ட் டெஸ்டட், அதனால் நத்திங் டு கம்ப்ளைண்ட் ஹியர். அதே மாதிரி ஃபேஸ் ரெக்கக்னிஷனும் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிளி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோனே லாக் அன்லாக் பண்ணிக்கலாம், ஆப்ஸையும் வந்து லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் கேமராஸ். இந்த செல்ஃபோனில் ஒரு ட்ரை கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கேமரா வந்து பின்னாடி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலில் ஒரு பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் வந்து f1.7, ஸோ லைட்டு நல்லா உள்ளே வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 26 mm, அதாவது நார்மலாக ஒரு வைட் ஆங்கிள் கேமராவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்கல் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்சார் சைஸ் இஸ் 1/2.0, அதாவது ½ inch சென்சார்.
இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மேக்ஸிமம் எல்லா செல்ஃபோன்லையும் இந்த ஹாஃப் இன்ச் சென்சார் தான் கொடுப்பாங்க, அதாவது பிரைமரி கேமராவில். இங்கே அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நத்திங் ஸ்பெஷல் ஹியர். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் வந்து f2.2, ஒரு போதுமான அளவு ஆப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/2.8, ஒரு ஹாஃப் இன்ச் சென்சாரோட கொஞ்சம் சின்ன சைஸ் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஓகே ஃபார் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சலில் ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் வந்து f2.4, இதோட சென்சார் சைஸ் வந்து 1/5.0, அதாவது ரொம்ப 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 ஒரு குட்டி சைஸ் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் வந்து f2.4, இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 26 mm. இது வந்து 23 mm வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் 26 mm என்னன்னா, இதில் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் வீலாகலாம் எடுக்கும்போது கொஞ்சம் சிரமப்படுவீங்க. இல்லை ஒரு 4-5 பேரை சேர்த்து நீங்கள் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா கூட ஃப்ரேம் வந்து பத்தாது. ஸோ 23 mm வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் சென்சார் சைஸ் வந்து 1/2.74, ஒரு ஃப்ரண்ட் கேமராக்கு இந்த சென்சார் சைஸ் போதுமானதான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஃபோட்டோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தாலும் சரி, பேக் கேமராவில் எடுத்தாலும் சரி, நல்ல லைட்டிங் என்வாயர்மெண்ட்டில் எடுத்தால் கூட கலர் சைன்ஸ் வந்து அக்யூரேட்டாக இல்லை. இமேஜஸ்லாம் ஒரு மாதிரி வாஷ்ட் அவுட் ஆன மாதிரி தெரியுது, கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக தெரியுது, ஆர்டிஃபேக்ட் லுக்ஸ் வந்து கொடுக்குது. அதேமாதிரி லோ லைட்டில் எடுக்கும்பொழுது ஏகப்பட்ட கிரெயின்ஸ் வந்து உள்ளே வருது. ஸோ ஃபோட்டோ வந்து இந்த செல்ஃபோன் எனக்கு அந்தளவுக்கு ஹாப்பியாக இல்லை. பட் எக்ஸ்ட்ரா ஹெச்டி ஃபோட்டோஸ் 64 மெகா பிக்சல் ரீடிங்கை நீங்கள் ஃபுல்லாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஹெச்டி ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளாரிட்டி அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சிருக்கு. கலர் சைன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஸோ இந்த செல்ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோவில் ஒரு பியூர் அவுட்புட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெட்டர் யூஸ் எக்ஸ்ட்ரா ஹெச்டி மோட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட். போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அது ரியர் கேமரா போர்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி தான், ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி தான், அவுட்புட் வேறு லெவலில் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷனாக இருக்கட்டும், இந்த பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்டாக இருக்கட்டும், எட்ஜ் டிடெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. உங்களை ஒரு ஹீரோ மாதிரி காட்டுது. கலர் சைன்ஸ்லாம் ட்ரூ டு தி நேச்சராக இருந்துச்சு, அப்படியே பஞ்சியாக இருந்துச்சு. உண்மையிலே இந்த செல்ஃபோனை நீங்கள் ஒரு ரீசனுக்காக வாங்குறீங்க அப்படின்னா இந்த போர்ட்ரேட் மோடுக்காக வாங்கலாம். ஃபோட்டோஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைட் ஆங்கிள் லென்ஸில் எடுக்கக்கூடிய வீடியோ, அதாவது 0.6x நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோவும், லோ லைட் எடுக்கக்கூடிய வீடியோவும் அந்த அளவுக்கு நல்லா ஒரே கிரெயின்ஸாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக நல்ல லைட்டிங் என்வாயர்மெண்ட்டில் எடுத்தாலே அப்படி தான் இருக்குது. கலர் சைன்ஸ்லாம் நீங்கள் எதுவுமே அதில் சொல்ல முடியாது, ஒரு பேருக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். பட் நீங்கள் நல்ல லைட்டிங் என்வாயர்மெண்ட்டில் 4K at 30 ஃப்ரேம்ஸ்லாம் வீடியோ ஷூட் பண்ணிங்கன்னா வீடியோ அவுட்புட் வேறு லெவலில் இருக்குது. குறிப்பாக க்ளோஸ் ரேஞ்ச் சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஷூட் பண்ணும்பொழுது அவுட்புட் இஸ் எக்ஸலண்ட். நீங்களே பாருங்கள், இந்த எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோஸ்லாம். கலர் சைன்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமேட்டிக் ஃபுட்டேஜ் மாதிரி இருக்குதா. ஸோ வீடியோ பொறுத்த லெவலில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் க்ளோஸ் ரேஞ்ச் சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி வீடியோவோட ஸ்டெபிலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரியர் கேமராவாக இருக்கட்டும், இல்லைனா ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும், வீடியோ ஸ்டெபிலிட்டி இஸ் ஃபேண்டாஸ்டிக். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலுமே நான் பார்த்த வரைக்கும் இந்த இமேஜ் அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செட்டில் டவுன் ஆயிருக்கு. ரொம்பலாம் ஒன்றும் டிஸ்டார்ஷன் எனக்கு தெரியலை. ஈவன் ஃப்ரண்ட் கேமராவிலுமே நீங்கள் நடக்கும்போது இந்த நடக்கிறதுல ஒரு சின்ன ஜர்க்கு வருதே தவிர பெரிய லெவலெல்லாம் ஒரு இமேஜ் ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரிலாம் எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்த செல்ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஓன் ஒப்பீனியன் வந்து திஸ் இஸ் அப்சல்யூட்லி வேல்யூ ஃபார் மணி ஃபோன். தாராளமாக இந்த செல்ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம். உண்மையிலே சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த செல்ஃபோனில் எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு, இந்த செல்ஃபோனில் எனக்கு என்னென்னலாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிடித்ததும் பிடிக்காததும் அப்படிங்கிற டைட்டிலில் நான் இன்டெப்த்தாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வித் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸோட. ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த Oppo Reno 6 5Gயில் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன் டீட்டெயிலில் சொல்கிறேன். அடிதான் பாய் ஃப்ரம் மனோஜ்.